வெல்கம் பேக் வியர்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் RSI அதாவது ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் ப்ளஸ் பொலிஞ்சர் பேண்ட் இந்த ரெண்டு டெக்னிக்கலில் ஒரு ட்ரேடில் எப்படி யூஸ் பண்ணி ஒரு ஸ்டாக்கோட என்ட்ரி ப்ரைஸும் எக்ஸிட் ப்ரைஸும் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் உங்கள் டாக்டர் SK, இது உங்களோட யூனிஃபைட் டுட்டோரியல் சப்போர்ட். வாங்க வியர்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வியூவர்ஸ், இன்றைக்கி வீடியோவில் in.tradingview.comல சார்ட்டில் போயிட்டு நம்ம 2-in-1 ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ணி பார்ப்போம். 2-in-1 ஸ்ட்ராட்டஜினா நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி 3 வீடியோ பார்த்துருக்கோம் இல்லையா? RSI யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஸ்டாக் ஓவர் பாட் ஜோனில் இருக்கா இல்லை ஓவர் சோல் ஜோனில் இருக்கான்னு பார்க்குறது, பொலிஞ்சர் பேண்ட் யூஸ் பண்ணி வைட் ரேஞ்சில் இருக்கா, வாலட்டிலிட்டி கம்மியாக இருக்கா இல்லை நேரோவில் இருக்கா, இது எப்படி பார்த்து ஒரு பை அண்ட் செல் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்தோம். தென் MACD மூவிங் ஆவரேஜ், கன்வர்ஜென்ஸ் அண்ட் டைவர்ஜென்ஸ் பார்த்தோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 2-in-1 ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ணி எப்படி ஒரு ஸ்டாக்கை பிக் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம சார்ட் பேட்டர்னில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி என்னோடய நண்பர் ஒருத்தர் ONGCயில் ட்ரேட் பண்ணார் இந்த 2 ஆப்ஷன் யூஸ் பண்ணி. ஸோ அதே மாதிரி நம்ம ONGCயை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ ONGCயோட 15 minutes கேண்டில் எடுக்கிறோம். 15 minutes கேண்டில் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இண்டிகேட்டர்ஸில் நம்ம RSI அண்ட் பொலிஞ்சர் பேண்ட் 2 எடுக்க போகிறோம். ஆல்ரெடி நான் இருக்குது RSI அண்ட் பொலிஞ்சர் பேண்ட் 2மே நான் போட்டு வச்சுருக்கேன். இப்போ பார்க்கலாம் RSI அண்ட் பொலிஞ்சர் பேண்ட் யூஸ் பண்ணி நம்ம எப்படி ட்ரேட் எடுக்கிறதுங்கிறது நம்ம பார்ப்போம். ஸோ 15 minutes கேண்டில் பாருங்கள் வியூவர்ஸ். இன்றைக்கி 15 minutes கேண்டிலில் இப்போது கீழே இருக்கிறது RSI. RSI 2 டைம் கிட்டத்தட்ட நியர்லி 20 வந்திருக்கு. அதாவது February 18 11:30 மணிக்கு ஒரு 20 கட்டாயி ஓவர் சோல்ட் ஆகி மறுபடியும் மேலே போயிருக்கு. அதே மாதிரி November 21 அதாவது நேற்று ஒரு 10 மணிக்கு கட் ஆகிட்டு மறுபடியும் கொஞ்சம் ஒரு சைடுவேஸ் ஒரு 45 டிகிரியில் மேலே போயிருக்கு. இன்றைக்கி என்ன இருக்குன்னு பாருங்கள் கைஸ் வியூவர்ஸ். இன்றைக்கி இந்த பொலிஞ்சர் பேண்டில் இந்த ஸ்ப்ரெட் இருக்கு இல்லைங்களா, ரொம்ப வைடான ஸ்ப்ரெட்டு. ஸோ இந்த பொலிஞ்சர் பேண்டை பொறுத்த வரைக்கும் இந்த டவுன் ட்ரெண்ட், இந்த நதி மாதிரி போகுது பாருங்கள், நதி மாதிரி போகுது. ட்ரெண்ட் எப்படி இருக்குது? லோ லெவலில் இருக்குது, லோ ட்ரெண்டில் இருக்குது. இந்த ட்ரெண்டு, இந்த மூவிங் ஆவரேஜ் பாருங்களேன், இந்த மூவிங் ஆவரேஜ் எதுவுமே இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் எதுவுமே 15 minutes கேண்டில் ஸ்டிக்ஸ் எதுவுமே இந்த மூவிங் ஆவரேஜ் லைனை கிராஸ் பண்ணல. அப்போ ஸ்டில் இந்த பொலிஞ்சர் பேண்டை பொறுத்த வரைக்கும் இது லோ ட்ரெண்டு தான். ஸோ இந்த பாயிண்டில் யாராவது ஷார்ட் எடுத்திருந்தாங்களோ இல்லை இந்த பாயிண்டில் ஷார்ட் எடுத்திருந்தாங்களோ இல்லை இந்த பாயிண்டில் ஷார்ட் எடுத்திருந்தாங்களோ கிட்டத்தட்ட நம்மளுக்கு 140 இன்றைக்கி பெரிய கேப் டவுன் ஓப்பனிங். இன்றைக்கி 22 பார்த்தீங்கன்னா இது நேற்று கேப் டவுன் ஓப்பனிங்கு, மறுபடியும் இன்றைக்கி 22 இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். இன்றைக்கி 136 கிட்டத்தட்ட நியர்லி 133.80 வரைக்கும் 2 rupees கீழே போயிருக்கு. இது எல்லாமே டவுன் ட்ரெண்டு தான் உங்களுக்கு காமிச்சிருக்கு. ஸோ இந்த ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் 15 minutes கேண்டில் பொறுத்த வரைக்கும் சைடுவேஸில் போயிடுச்சு, டவுன் ட்ரெண்டு. ஸோ இங்கே தான் நம்ம நண்பர் ஒருத்தர் என்ன புட் எடுத்தார், புட் ஆப்ஷன் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 60 பைஸ் கேப்பில் வெளியில் வந்தாருங்க. ஒரு லாட் 3850 ஷேர்ஸு 60 பைஸில் வெளியில் வந்தார். அவருக்கு ஸோ ஃபார் ஒரு 2000 ரூபாய் இன்றைக்கி ப்ராஃபிட் பண்ணியிருக்காரு அவர். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு நேரோவான ஒரு மூமெண்ட் காட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த இடத்துல அவர் பெருசாக ட்ரேட் எடுக்கல. பட் இந்த பாயிண்ட் பாருங்களேன், இந்த பாயிண்ட் கொஞ்சம் அப்வர்டு மூமெண்ட் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி கால் ஆப்ஷனோ புட் ஆப்ஷனோ ஒரு டிசம்பர் சீரீஸ் எடுத்தார், நவம்பர் சீரீஸ் எடுக்கல. டிசம்பர் சீரீஸ் எடுத்துகிட்டு கொஞ்சம் ட்ரேட் பண்ணார் அவர். ஸோ இந்த பொலிஞ்சர் பேண்ட் யூஸ் பண்ணி நல்லா ட்ரேட் எடுக்கலாம். இன்னும் உங்களுக்கு புரியலன்னா நம்ம வேறு ஒரு ஸ்டாக் எடுத்து பார்ப்போம். அப்போலோ ஹாஸ்பிட்டல் வேண்டாம், வேறு ஏதாவது ஸ்டாக் என்ன எடுக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு ட்ரிடென்ட் எடுக்கலாம். ட்ரிடென்ட் ஃபியூச்சர்ஸ் எடுத்து பார்ப்போம். ட்ரெண்ட் இங்கே பாருங்களேன், இது பாருங்கள், இந்த RSI பாருங்களேன், ஓவர் பாட் ரீஜியனுக்கு போயிடுச்சு. அப்புறம் இங்கேருந்து கொஞ்சம் அப்படியே ஷார்ட் செல் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இது போயிட்டு இந்த இடத்துல ஷார்ட் செல் பண்ணியிருக்காங்க. இப்போது நல்லா பாருங்கள், இந்த பொலிஞ்சர் பேண்டில் மேலே இருக்கிற அப்பர் பேண்டும் டவுன்வர்ட் மூமெண்ட் தான் காட்டுறது, கீழே இருக்கிற லோவர் பேண்டும் டவுன்வர்ட் மூமெண்ட் தான் காட்டுறது, மூவிங் ஆவரேஜும் டவுன் ட்ரெண்ட் தான் காட்டும்போது
எந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் கட் பண்ணுதோ அந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் அப்போ நீங்கள் ஷார்ட் எடுத்திருந்தீங்கன்னா அங்கேருந்து குறைஞ்சபட்சம் உங்களுக்கு வந்து எவ்வளோ பாயிண்ட்டு, ஒரு 20 பாயிண்ட் கிடச்சிருச்சு இந்த ட்ரெண்டில். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இந்த இடத்துல வந்து அப்வர்ட் மூவ்மெண்ட் காமிக்குது Bollinger Band. இந்த இடத்துல அப்வர்ட் மூவ்மெண்ட் காட்டுது. இந்த இடத்துல கொஞ்சம் வைடு வாலட்டிலிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இந்த இடத்துல அப்வர்ட் மூவ்மெண்ட் காட்டியிருக்கு பாருங்கள். அப்வர்ட் மூவ்மெண்ட் காட்டும்போது கரெக்டாக இந்த இடத்துல கட் ஆகிருக்குங்களா. இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு லாங் எடுத்துருந்தீங்கன்னா, இங்கே லாங்கு தான் போகுது, லாங் எடுத்துருந்தீங்களா RSI பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அப்வர்ட் மூவ்மெண்ட்டு. ஆனால் 80 கட் ஆகலை, கிட்டத்தட்ட நியர்லி 60-61 ரேஞ்சில் இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் ஒரு லாங் எடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் இந்த பாயிண்டில் க்ளோஸ் பண்ணிக்கலாம், கிட்டத்தட்ட உங்களுக்கு 20 பாயிண்ட்ஸ். புரிஞ்சுதுங்களா. அப்புறம் இந்த இடத்துல நேரோ ஆயிடுச்சு. இந்த இடத்துல பெருசாக வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு பெருசாக வந்து இங்கே ஒரு 1 hour, இது மொத்தம் 4 கேண்டில் இருக்குது. 4 கேண்டில்னா 4 15 மினிட்ஸ் கேண்டில்னா 1 ஹவருக்கு இங்கே பெருசாக பெரிய வாலட்டிலிட்டி இல்லை. மிஞ்சி போச்சுன்னா 5-6 பாயிண்ட்டுக்குள்ளேயே தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துருக்குது. ஸோ இதுதாங்க Bollinger Band அண்ட் RSI யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கணும். RSI கீழே இருக்கும்போது இந்த இடத்துல எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். கொஞ்சம் மேலே போகிற மாதிரி இருந்து RSIயும் மேலே போகுது, இந்த அப்பர் பேண்டு இந்த Bollinger Bandோடு மேலே போகுது அப்படின்னா இந்த சென்டர் மூவிங் ஆவரேஜ் கட் ஆகும்போது லாங் எடுத்துக்கோங்க. RSIயும் கீழே வருது, இங்கே Bollinger Bandும் உங்களுக்கு வந்து டவுன்வர்டு மூவ்மெண்ட் காட்டுதுன்னா ஷார்ட் செல் பண்ணி, இங்கே பாருங்கள் டவுன் ட்ரெண்டில் இங்கே கட் ஆகிடுச்சு, ஷார்ட் செல் பண்ணியிருக்காங்க. டவுன் ட்ரெண்டில் இங்கே கட் ஆகிருக்கு, ஷார்ட் செல் பண்ணியிருக்காங்க, இங்கே கவர் பண்ணிக்கலாம். டவுன் ட்ரெண்டு இங்கே கட் ஆகிருக்கு, ஷார்ட் செல் பண்ணிக்கலாம். இது அப் ட்ரெண்டு இங்கே கட் ஆகிருக்கு, இங்கே வாங்கி இங்கே விற்றுக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே எதுவுமே கட் ஆகாதனால பெரிய பொசிஷன் எடுக்கல. ஆனால் பயங்கரமான வாலட்டிலிட்டி இந்த இடத்துல நேரோவாக இருக்குது, இங்கே வைடாக இருக்குது. அதனால் வந்து பெரிய டார்கெட் கிடச்சிருக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ஜாஸ்தி. மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து 1-2 மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து 1-2 கேண்டிலில் உங்களுக்கு வந்து டார்கெட் அச்சீவ் ஆகியிருந்திருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த 2-in-1 ஸ்ட்ராட்டஜி எப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். Bollinger Band RSI யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் எடுக்கிறதுங்கிறது பார்த்துருப்பீங்க. வேணும்னா இன்னொரு ஸ்டாக்கும் நம்ம போய் பார்க்கலாம். ஆக்சிஸ் பேங்க் போய் பார்க்கலாம். ஆக்சிஸ் பேங்க் எப்படி Bollinger Band எப்படி பாருங்கள். ஆக்சிஸ் பேங்க் அதே மாதிரி தான், இது எல்லாமே அப் ட்ரெண்டு தான் போயிருக்கு. இந்த Bollinger Band இந்த இடத்துல ஒரு அப் ட்ரெண்டு காமிச்சிருக்கு, இங்கேயும் அப் ட்ரெண்டு இங்கே அப் ட்ரெண்டு. கட் ஆனவுடனே ஒரு கால் எடுத்துருந்துருக்கலாம். இங்கே RSIயும் மேலே போயிட்டுருக்கு. எடுத்துருந்திங்கன்னா இங்கே 861 865, அதுக்கப்புறம் இங்கே கட் ஆகிருக்கு, அப்பர் பேண்டில் தான் கட் ஆகிருக்கு, இங்கே கட் ஆகிருக்கு 868, இங்கே பாருங்கள் 875. அதுக்கப்புறம் டவுன் ட்ரெண்ட் எடுத்துருச்சு. இந்த இடத்துல ஷார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த நதி மாதிரி போகிறது, இந்த இடத்துல திரும்பிடுச்சு, இங்கே திரும்பிடுச்சு. RSI நீங்கள் டக்குன்னு பார்க்கணும். RSI கீழே போயிட்டுருக்கா, டக்குன்னு இங்கே கட் ஆகிடுச்சிங்களா. இந்த இடத்துல நீங்கள் ஒரு ஷார்ட் எடுத்துருந்தீங்கன்னா 872லேருந்து 860 868 869 கிட்டத்தட்ட 4 பாயிண்ட். கால் ஆப்ஷனும் புட் ஆப்ஷனும் எடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருந்துருக்கலாம். இப்போ உங்களுக்கு இன்னொரு ஸ்டாக்கும் கூட எடுத்து காட்டுறேன். இன்னொரு ஸ்டாக்கு என்ன எடுக்கலாம், சன் டிவி எடுக்கலாங்களா. சன் டிவி, ஓகே. சன் டிவி பாருங்கள், டவுன் ட்ரெண்டை இங்கே ஷார்ட் எடுத்துருந்தீங்கன்னா இங்கே கவர் பண்ணியிருந்துருக்கலாம், இல்லைனா இங்கே கவர் பண்ணியிருந்துருக்கலாம். அதே அப் ட்ரெண்டு இங்கே லாங் எடுத்துருந்தீங்கன்னா இங்கே கவர் பண்ணியிருந்துருக்கலாம். மறுபடியும் டவுன் ட்ரெண்டு இங்கே நீங்கள் ஷார்ட் எடுத்துருந்தீங்கன்னா இங்கெல்லாம் பாருங்கள், இங்கெல்லாம் கவர் பண்ணியிருந்துருக்கலாம். நீங்கள் மறுபடியும் இங்கேருந்து அப் ட்ரெண்டு இந்த இடத்துல லாங் எடுத்துருந்தீங்கன்னா எங்கேயாவது நீங்கள் வந்து கவர் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ இந்த Bollinger Band அண்ட் RSI பார்த்துக்கோங்க. இது மேலே போகும்போது இதுவும் மேலே போயிட்டுருக்கணும். இது 45 டிகிரியில் மூவ் ஆகிட்டுருக்கு. 45 டிகிரியில் RSI மூவ் ஆகுதுனாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இங்கே வைடாக ரேஞ்சாக தான் இருக்கும். இந்த இடத்துல இன்டர்மீடியேட்டாக போயிட்டு இருந்தது அப்படின்னா இங்கே நேரோவாயிரும், இங்கே பெருசாக உங்களுக்கு வாலட்டிலிட்டி இருக்காது. ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த Bollinger அண்ட் RSI பேஸ் பண்ணி நீங்கள் நாளைக்கு வந்து ஒரு பேப்பர் ட்ரேட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி பல தகவல் அறிஞ்சிருக்கு. மேலே ஐகார்டில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் பிளேலிஸ்ட்டு, அங்கே போய்ட்டு நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்துக்கோங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை நாளாக வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.